இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹெட்செட் ஜாக் எடுத்து எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் வந்து ஹெட்செட்டோடைய பின் அவுட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பின் அவுட்டில் பார்த்தீங்கன்னா 4 பின் இருக்குது. 3.5 mm இது ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஸ்பீக்கர், ரைட் ஸ்பீக்கர், நடுப்பில் இருக்கிறது கிரவுண்டு, அடுத்தது மைக்கு. ஸோ இதில் வந்து 4 லைன் இருக்குது. இதே இது வந்து ஹெட்செட் ஜாக்கில், இந்த ஜாக்கில் பார்த்தீங்கன்னா 5 லைன் இருக்குது. அதாவது வந்து ஸோ இது ஒரு லைன் 1 2 3 இந்த இடத்துல வந்து ஆர்டரில் வரும். ஸோ இங்கே 2 லைன் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போது இன்னும் ஒரு அடிஷ்னலாக ஒரு லைன் இருக்குது. அந்த லைன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது, அதாவது டிடெக்ட் பண்ணுறது, ஹெட்செட்டை டிடெக்ட் பண்ணுறது. நிறைய நேரத்தில் இதில் ப்ராப்ளம் வர்றது வந்து ஹெட்செட் டிடெக்ட் ப்ராப்ளம் வந்து வரும். என்ன மாதிரியாக வரும்னா, ஹெட்செட் சிம்பிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு விசிபிளாகவே இருக்கும். எப்போயுமே ஹெட்செட் போடலைன்னா கூட என்னேபிளாகவே இருக்கும். ஸோ அப்போ ஹெட்செட் பின்னை வந்து நம்ம ஓவராலாக ஜாக் எடுக்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இருந்தாலும் ஓவராலாக இதை பார்த்திங்கன்னா ஒரு ஐடியாக்காக நம்ம கண்டினியூட்டி வருதான்றது மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ண போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், ஹெட்செட்டோட இது பின்னு, இது ஒரு பின். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காயில் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து லெஃப்ட்டு ரைட் ஸ்பீக்கர், அதுக்கு ஹெட்செட் இருக்குது, சரிங்களா? ரைட். அடுத்தது இந்த லாஸ்ட் பின் வந்து கிரவுண்டாக கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக கொஞ்சம் பின் சேஞ்ச் இருக்குது இதில். இது வந்து கிரவுண்டு, ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து டிடெக்ட் பின். இது அதாவது டிடெக்ட் பின்னுன்றது வந்து என்னென்னா ஒரு ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரெசிஸ்டரோட கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஆமாம், இங்கே இந்த இடத்துல இந்த பின்னில் ஆமாம் ரெஜிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரெஜிஸ்டர் ஆல்ரெடி படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும் எவ்வளோ வேல்யூஸ் வருதுன்னு பாருங்கள். இதெல்லாம் ஹை வேல்யூ வந்ததுன்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, அரௌண்ட் 1K வருது, 1K வருது, ரைட். அதுக்கு அடுத்த பின் வந்து நம்ம மைக்கு அதோடைய வேல்யூ இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மைக்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பயாசிங் சொல்லுவாங்க. பயாசிங்னா என்னென்னா 1.8 வோல்ட் வந்து ஆடியோ ஐசி வந்து இதுக்கு கொடுக்கும். எப்போனா ஹெட்செட் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதை எனேபிள் பண்ண பிறகு முதல் பின் ஜாக் வந்து டிடெக்ட் ஆகணும். ஜாக் டிடெக்ட் ஆனோடனே 1.8 வோல்டேஜ் வந்து இந்த சப்ளை கொடுக்கும். சப்ளை கொடுத்தா தான் மைக் வந்து ஒர்க் ஆகும். இந்த 5 பின்னில் டிடெக்ட் பின், அதாவது டிடெக்ட் பின்னுன்றது வந்து தனியாக கிடையாது. இந்த ஆடியோ லெஃப்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஆடியோ லெஃப்ட் பின்லேருந்து எடுத்திருக்காங்க. அதாவது ஸ்பீக்கர் லெஃப்ட்னு இருக்கீங்க, அந்த பின்னும் இந்த பின்னும் ஒரே லைன் தான். ஆனால் பட் வந்து கனெக்டிவிட்டி வராது. ரெசிஸ்டன்ஸ் வந்து இடையில கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து இந்த வீடியோ பெருசாகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், நம்ம ப்ரீவியஸாகவே வந்து இதுக்கு தேவையான லெட்டெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம சால்ட்ரிங்கை பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் வந்து நமக்கு ஏற்கனவே வந்து லெட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணுவோம். லெட் அப்ளை பண்ணால் நமக்கு வந்து வேலை ஈஸியாக இருக்கும், ஜாக்கும் மெல்ட் ஆகாது. நம்ம ட்ரெயின் பண்ணுறது எல்லாமே பழைய பொருள்லேருந்து நம்ம எப்படி எடுத்து ரீயூஸ் பண்ணுறது, அதே டைமில் பழசையும் டேமேஜ் ஆகாது யூஸ் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு ஒரு கனெக்டர் கிடைக்கலன்னா நமக்கு உடனே வந்து நம்ம இதில் பழைய போர்ட்லேருந்து கூட எடுத்து நம்ம போட்டு வேலையை முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பொருளுக்காக நம்ம வெளியில் போய் வாங்கிட்டு வர அந்த டைம் இது வந்து அதிகமாகும், கரெக்டான நேரத்தில் கிடைக்காது. ஸோ அது போல் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது போல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து நான் லெட்டு போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன், சால்டர் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு நான் இதை வந்து நான் ஹீட் பண்ணிக்கிறேன். 250 அந்த ரேஞ்சில் தான் வச்சுருக்கேன். ஹீட் வந்து மோஸ்ட்லி பிகினர்ஸ் லெவலில் ட்ரைன் பண்ணுறதாவே நான் அந்த பர்பஸ்லேயே பண்ணுறேன். நான் கொஞ்சம் போர்டோட இதுக்கு ஏற்றப்போல நம்ம 300 330 வச்சுக்கலாம். இதில் வந்து தேவையில்லாத காம்பனன்ட்ஸ்லாம் நகரும். ஸோ இப்போ கூட வந்து ஒரு பேட் நகர்ந்துருக்கு, அது ஒன்றும் இல்லை, லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது ஃபைனலாக பண்ணிக்கலாம். காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம க்ளோஸில் எடுத்துகிட்டு போலன்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் வராது. இது பாருங்கள், ஹீட் பண்ணியிருக்கேன், ஒரு பின்னாக நகருது. ஸோ கீழே மட்டும் நம்ம டவுன் பண்ணக்கூடாது, லைனை வந்து டவுன் பண்ணக்கூடாது, ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இது பிளாஸ்டிக்கு, ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி அவுட்டர் ஷீல்டுலேயே நல்ல பாடியை ஹீட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். அவுட்டர் ஷீல்டில் ஹீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு சைடு வந்துடுச்சு, இன்னொரு சைடு.
ஸோ இதே போல் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது போல் நம்ம புஷ் பண்ணலாம். லேசாக புஷ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ரீயூஸ் பண்ணுற போலவே ட்ரெயின் பண்ணுறோம். கொஞ்சம் பிகினர்ஸ் லெவலில் ஹீட் கம்மியாக இது பண்ணுறோம். பேடு மட்டும் பேந்துடக்கூடாது, புஷ் பண்ணக்கூடாது, ரொம்ப ஓவர் புஷ் பண்ணக்கூடாது. மூமெண்ட்டுக்கு ஏற்ற போல் நம்ம பண்ணிக்கலாம். டவுன் ஆகிடுச்சு. ரைட், குட். இது வந்து பெரிய அளவில் மெல்ட் ஆகலை. லிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு போல இருக்குது. இது லைட்டாக சின்ன இது, ஏன்னா ரொம்ப நேரம் ஹீட் பண்ணுறதுனால சின்ன டேமேஜ் ஆகணும், பெரிய இது இல்லை. மறுபடியும் இதையே நம்ம ரீஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரே நிமிஷம். நான் ஆக்சுவலாக வந்து இந்த லெட்டெல்லாம் வந்து பேஸ்ட் இது பண்ணியிருக்கேன், தடவி இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு பேஸ்ட் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். பேஸ்ட் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ரேண்டம் பேசிஸில் சும்மா ஒரு ஸ்லாட் மட்டும் அது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ப்ளோ பண்ணால் தான் நமக்கு கீழே இறங்கும். ஸோ ஈரந்தார் மூவ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ ஃபிக்ஸ் நான் ஹோல்ஸ்லாம் எதுவுமே போடல. ஜஸ்ட்டு வந்து லைட்டாக அவுட்டர் லைட்டை வச்சு புஷ் சால்டர் போல் பண்ணிக்கிறோம், டம்மியாக பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி பண்ணிட்டா என்னாங்கன்னா உங்களுக்கு ஹியர் அண்ட் தேர் மூவ் ஆகாது. லைட்டாக ஹீட் பண்ணி அப்படியே ஒரு புஷ் பண்ணால் நம்ம எப்படி எடுக்கிறதுக்கு அப்படியே ரிவர்ஸில் வச்சு போர்டை ரிவர்ஸில் வச்சு புஷ் பண்ணமோ அதே போல் தான் இதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுபோல் ஹேண்டில் சரௌண்டடாக அப்படி காமிச்சிட்டே இருக்கணும். ஹேண்டில் வந்து நம்ம இப்படி சரௌண்டடாக இதே போல் காமிச்சிட்டே இருக்கலாம். ஸ்கோப் எடுத்துக்கலாம். சின்ன காம்பனண்ட்டை நம்ம டச் பண்ணாத வரையும் அது பறக்காது. அதுக்கான டிஸ்டன்ஸை நம்ம கரெக்டாக கொடுத்தோன்னா கண்டிப்பாக அது பறக்காது. ஸ்லாண்டிங்காக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ சரௌண்டட் ஹீட் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சரௌண்டட் ஹீட் முதல்ல வந்து நான் என்ன பண்ணேன், எல்லா பேடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அயனில் வந்து லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா லெட்டு வச்சு, ஏன்னா ஹியர் இருந்தால் மூவ் ஆகிட்டே இருக்கும், அதனால் வந்து நம்ம கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோம். ஸோ அதே போல் பிளாஸ்டிக் இது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணால் மெல்ட் ஆகிடும். போர்டை வந்து நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிட்டு போனால் நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போது லைட்டாக கொஞ்சம் ஹீட்டு 300 வச்சு பண்ணேன், கொஞ்சம் ஹீட் வச்சு ப்ரெஷர் பண்ணேன். அப்போ அந்த மிடில் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த ஸ்லாட்டில் இப்படி கரெக்டாக உட்காந்துருக்கு. இந்த பேட் எல்லாமே ஃபினிஷிங்காக வந்திருக்கு. இது போல் பண்ணால் நம்ம வந்து பழைய இதிலேருந்தே எடுத்து நம்ம பண்ணலாம். பழைய இதிலேருந்து எடுத்து பார்த்தா நமக்கு வந்து வேலை நிறைய குயிக்காக வேலை முடியும். ஒரு சில விஷயங்கள் கிடைக்கலனா கூட நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதிகபட்ச ப்ரெஷரோ இல்லை ஹோல்ஸ் எல்லாம் போட்டு பண்ணாமல் லைட்டாக நல்ல குவாலிட்டி லெட்டு, அப்படி இல்லைன்னா பிஜே பேஸ்ட்டோடைய லெட்டை எடுத்து லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சாலே ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகும். சரிங்களா? சின்ன சின்ன நகர்ந்துருக்கிறதெல்லாம் லைஸாக நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஒரே ஸோ ஹேண்டில் நம்ம இந்த டைரெக்ஷன் இதுக்கு க்ரிப்புக்கு ஏற்றப்பெல்லாம் நம்ம பிடிக்கணும் ஹேண்டில். ஸோ கரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் தான் அது மெல்ட் ஆகும். பக்கத்தில் இருக்க காம்பவுண்டில் போகக்கூடாது. தேவைக்கு அதிகமாக பேஸ்ட் அப்ளை பண்ணால் பக்கத்தில் இருக்க காம்பவுண்டும் நகர்ந்துடும். ஸோ மோஸ்ட்லி வந்து ப்ளோயரை ஃபோக்கஸ் அப்படியே நிறுத்தாமல் எடுக்கணும். லைட்டாக மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரௌண்டட் போர்டு வந்து ஹீட் ஆகும். ஸோ இந்த பேட் ஆக்சுவலாக எங்கே இருந்ததோ இங்கே வச்சுக்கலாம். பேடு எங்கே தான் இருந்தது. ஸோ ஸ்ட்ரைட் வந்து பேடு இதுதான். ஸோ ஐபி போட்டிருக்கேன், நான் ஐபி போட்டு க்ளீன் பண்ணுறேன்.
இப்போ க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து நல்லா மிடில் லெவலில் இறங்கியிருக்குது. ஸோ இதில் ஏற்ற இறக்கம் இருந்ததுன்னா நீங்கள் கேஸ் க்ளோஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா அது சரியான ஹோல்ஸில் வந்து உட்காராது. சரியா? ஸோ இது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்க்ராப் போர்டில் வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சரியாக வரும். சால்டரிங் பேக்கிங்லாம் பக்காவாக இருக்கணும். நீங்கள் ப்ராப்பராக வந்து அந்த போர்டில் ஹோல்ஸ் எல்லாம் பெருசாக போடாத லெட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கனாலே லெட்டை ப்ராப்பராக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கனாலே ஹீட் பண்ணும்போது லெட் இதுவாகிடும். ஃபஸ்ட்டு வந்து போர்டை ப்ரீ ஹீட் பண்ணி வார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் காம்பனண்ட்டை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50% ஹீட்டு தான் தேவைப்படும். காம்பனண்ட்டை வச்சுட்டு ஹீட் பண்ணிங்கன்னா பிளாஸ்டிக்லாம் உருகி போயிடும். பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ்லாம் அது வந்து தேவையில்லாத ஹீட்டை நமக்கு போர்டு கொடுக்குற போல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு லோ ஹீட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போர்டோட ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். அப்போ நம்ம கான்ஃபிடென்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.